நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல, இன்ஸ்டாவில் ஏதாவது வீடியோவை தேடி எடுப்பீங்க. அந்த வீடியோவை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அதை பண்ணதும் பார்த்தீங்கன்னா மூச்சு பயங்கரமாக வாங்கும். அதனால் பண்ணாமல் பாதியிலேயே ட்ராப் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா ஜம்ப் நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். அந்த ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீ பெயின், பேக் பெயின், ஆங்கிள் பெயின் அந்த மாதிரி வரும். அதனால் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணுவேன். இதனால் உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து 5 நாள்லேயே நின்று போயிடுது. அதனால் ஒரே ஒர்க் அவுட்டை ஜம்ப்லேயும் பண்ணலாம், ஜம்ப் இல்லாமலும் மாடிஃபைடாக எப்படி பண்ணலாம், அதாவது அட்வான்ஸ் லெவலும் இருக்கும், பிகினர் லெவலும் இருக்கும். நிறைய கார்டியோ நல்ல இன்டென்ஸாகவும் பண்ண முடியும், அதை மாடிஃபைடாக பிகினர் லெவல்லையும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிருகமாக இருக்குதோ இல்லையோ ஒரு எனர்ஜியாக இருக்கும். அந்த எனர்ஜியை, மிருகத்தை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி யூஸ் பண்ணவங்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிடுவாங்க. அந்த எனர்ஜியை, அதாவது நம்மளுக்குள்ளே இருக்க மிருகம் வெளில தெரியாமலேயே அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னியே லூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சுவியை எல்லாருக்கும் தெரியும். ஒரு சேலஞ்சில் முழுக்க 21 டேஸ் சேலஞ்சில் முழுக்க பார்த்தீங்க. திரும்ப சுவியோட ஃபுல் வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக இருக்க போகுது. ஒன்று ரொம்ப அட்வான்ஸ்டாக இன்டென்ஸாக இருக்க போகுது, இன்னொன்று மாடிஃபைடாக இருக்க போகுது, அதாவது பிகினர் லெவலில் இருக்க போகுது. இந்த அட்வான்ஸ் லெவல் யார் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிடையாது. உனக்கு தெரிஞ்சு போச்சா முன்னாடியே? நான் தான் சேலஞ்சா எடுத்து பண்றேன்னு சொன்னேன். ஓகே, ஸோ அப்போ நான் கிடையாது. சுவியை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், பயங்கர கார்டியோ அதிகமாக இருக்கும். என்ன ஃபாலோ பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்கும், அதாவது பிகினர் லெவலில் இருக்கும். ஸோ யாருக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட்ஸ் எப்படி இருக்க போகுது, எத்தனை செட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல? எத்தனை நம்பர்? 3 செட்ஸ் ஒர்க் அவுட், 10 ஒர்க் அவுட் இருக்க போகுது. ஸோ 30 செகண்ட்ஸ் ஒர்க் அவுட், 30 செகண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 10 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக போக போகுது. ஒரு 10 ஒர்க் அவுட்ஸ் எடுத்து பண்ண போகிறோம். இந்த 10 ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடியும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலருக்கு நான் இந்த ஒர்க் அவுட் அந்த ஒர்க் அவுட்னு குழப்பமாக இருக்குது, எதை பண்ணுறதுனே தெரியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த 10 ஒர்க் அவுட்டை நீங்கள் டெய்லி பண்ணிக்கலாம். ஏன்னா இது கார்டியோ நிறைய இருக்கும், ஆப்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும், பிளாங்க் எல்லாமே மிக்ஸ்டு தான் இருக்க போகுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெடியா? எஸ், ரெடி. ரெடியாக இருங்க. நான் பண்ண போகிறது மாடிஃபைட், சுவி பண்ண போகிறது அட்வான்ஸ் லெவல். ஓகே, let's start. 5 4 3 2 1. yes, good, super. ஸோ நீ பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது அப்படின்னா யாரும் யோசிக்க வேணாம். இது கார்டியோவில் ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் இல்லாமல் பண்ணிக்கோங்க. 15 செகண்ட்ஸ் ஓவர். ஸோ 30 செகண்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி மாதிரி நினைப்பீங்க, ஆனால் ஒர்க் அவுட்டாக நீங்கள் பண்ணும்போது தான் தெரியும் ரொம்ப அது இன்டென்ஸாக இருக்கும். லாஸ்ட் 4 3 2 1. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஸோ மாடிஃபை பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியாது. பட் இந்த 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒர்க் அவுட் ஃபீல் ஆகும், பாடி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடும். அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தெரியும். குட். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பாப் ஸ்குவாட். பாப் ஸ்குவாட், எஸ். நான் அதை மாடிஃபைடாக ஃப்ளோர் டச் தான் பண்ண போகிறேன். 4 3 2 1. நான் ஃப்ளோரை டச் பண்ணுறேன். நீங்கள் ஜம்ப் பண்ண வேண்டாம், கீழே குனிஞ்சு டச் பண்ணால் போதும். கீழே ப்ரீத் இன், மேலே ப்ரீத் அவுட். பாப் ஸ்குவாட் பண்ணுறவங்க 2 லெக்கை டச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 5 4 3 2 1. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். 2 ஒர்க் அவுட்ல எப்படி இருக்கு? பிரீத்திங் அதிகமாக தான் இருக்கு. 10 ஒர்க் அவுட் முடிக்கும் போது பயங்கரமான கார்டியோ இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேங்க, 500 கலோரிஸ், 400 to 500 கலோரிஸ் பர்ன் ஆகும். 33 செட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம ஜம்பிங் ஜாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒர்க் அவுட் தான். ஓகே, அதை நான் மாடிஃபைடாக ஸ்டெப் ஜாக்காக பண்ண போகிறேன். 4 3 2 1. ரைட் சைட், again left side. ஸோ இதில் பெருசாக உங்களுக்கு knee pain,
பேக் பெயின் அந்த மாதிரிலாம் வராது. ஜம்ப் தான் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். இதை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் எல்லாரும் பண்ண முடியும். எவ்வளோ ஏஜ் அதிகமாக இருந்தாலும் ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜம்ப் வேண்டாம். எஸ் காட். லாஸ்ட் 5 4 3 2 1. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்கள் ஈஸியாக பிடிச்சிட்டீங்க. உனக்கு இது சாதாரண விஷயம் தானே. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது பிளாங்க் ஜாக். ஓகே, பிளாங்க் ஜாக். அதை இப்படி பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வியூ தெரியும். லெக்கோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிளாக மூவ் பண்ணுவேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு லெக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஜம்பிங் ஜாக்ஸாக வேண்டாம், இந்த ஃபுல் ஜம்ப் வேண்டாம். ரெடி. இப்போ நான் ஒரு சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஸோ இந்த மாதிரி மாடிஃபைடாக ஒரு லெக்காக மூவ் பண்ணுறேன். சுவி பண்ணுறது போத் லெக் ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி ஜம்பில் இருக்கும். நான் பண்ணுறது மாடரேட். குட். 15 seconds ஓவர். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இந்த மாதிரி ஒரு லெக்காக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. குட். 5 4 3 2 1. ரிலாக்ஸ். குட் குட். முடிச்சிருவல்ல 10 minutes நீ? எஸ் எஸ் அஃப்கோர்ஸ். முடியாதா? கண்டிப்பாக முடிச்சிருவேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ரெகுலராக பண்ணுறது. நெக்ஸ்ட் பட் கிக். ஓகே, அதை இப்படி திரும்பிக்கும். ஆப்போசிட் அந்த டைரெக்ஷன் பேக் டச் பண்ணுறது தெரியணும். 5 4 3 2 1. நான் ஸ்டாண்டிங்கில் லெஃப்ட்டு ரைட்டு பட் நம்மளோட பட்டில் வந்து அந்த கிக் பண்ணுற மாதிரி லெக் ஹீல் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இருக்க வேண்டாம். அது ஜம்பில் இருந்தாலும் அதே ஃபீல் ஆகணும். ஸ்டாண்டிங்கில் மாடிஃபைட் பண்ணாலும் இப்படி பண்ணிக்கோங்க. எஸ், வெரி இன்டென்ஸ். குட், சூப்பர். லாஸ்ட் 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கொஞ்சம் முன்னாடி வந்துடலாமா? ரொம்ப கேமராவே போகிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஹை நீஸ் கிளாப். ஓகே, உன்னோட ஃபேவரட் சொன்னதுனால தான் அது ஆட் பண்ணியாச்சு. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். பட் 30 secondsக்கு அது யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற ஒர்க் அவுட் தான், அதனால் பண்ண முடியும். குட். ரெடி. 5 4 3 2 1. ஸோ வெறும் லெக்கை லிஃப்ட் பண்ணிவிட்டு நீக்கு கீழே ஒரு கிளாப் கிளாப் கிளாப். இந்த ஃபீலை கிரியேட் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணும்போது கிளாப் பண்ண முடியாது, பட் அந்த மூவ்மெண்ட் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் மாடரேட்டாக பண்ணுறவங்க மாடிஃபைட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ண முடியும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி. எஸ், குட், சூப்பர், வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் தான், சூப்பர், நைஸ். 5 4 3 2 1. வா, முடிச்சிருவேன்னு தான் நம்புகிறேன். ஸோ சுவி பண்ணும்போது நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஒரு மோட்டிவேஷனாக. நம்மளாலையும் முடியும். ஐ கேன் டூ அதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். யூ கேன் டூ. வாட் நெக்ஸ்ட்? கோப்ரா டு மவுண்டைன். கோப்ரா டு மவுண்டைன்னா பிளாங்கில் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை பப்பி டு மவுண்டைன். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப மாடிஃபைடாக நீ டவுன் பண்ணி 3 2 1. ஸோ நான் பப்பி ஸ்டேஜ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கோப்ரா ஸ்டேஜ், பப்பி ஸ்டேஜ், கோப்ரா ஸ்டேஜ். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறவங்க சேம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஃப்ளோரில் டச் பண்ணிக்கோங்க. எஸ், குட். கொஞ்சம் இந்த ஒர்க் அவுட் பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது. 4 3 2 1. குட். பேச்சே இல்லை ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஏன்? ஃப்ளோரில் பண்ண முடியாதுல்ல, பேச முடியாதுல்ல. ஆல்மோஸ்ட் 7 ஒர்க் அவுட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் 3 தான், அவ்வளோதான். ஸோ பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் போயிட்டுருக்குல்ல. குட். நெக்ஸ்ட்டு லேட்ரல் லஞ்சஸ் பண்ண போகிறோம். அதாவது சைடு லஞ்சஸ். நான் வந்து மாடிஃபைடாக லெக் ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். உனக்கு இடம் இருக்குல்ல? ஓகே, ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, குட். நான் ரைட் சைட் ஃபாஸ்ட். ரெடி, 3 2 1. ஸோ நான் வந்து மூவே ஆகலை. குட். 3
4 5 30 செகண்ட்ஸில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். 6 7 8 9 10 ஆல்மோஸ்ட் 20 நம்பர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 10 9 8 7 6 ஆன் ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. குட், முடிஞ்சே போச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 போத் சைட் 10 கூட கிடையாது. 8 8 தான் பண்ணியிருக்கிறோம். கரெக்ட். ஸோ ஈஸி தான். அப்போது ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்குவாட் வித் சைட் கிரன்ச்சஸ். நான் வெறும் சைட் கிரன்ச்சஸ், நீ வித் ஸ்குவாடோட பண்ண போகிறேன். ரெடி? ஹெட்டில் கை வச்சுக்கோங்க. 1 லெஃப்ட் எல்போ டு நீ டச். அப்பர் பாடியை சின்னதாக பெண்ட் பண்ணு. இந்த ஃபீல் இருக்கட்டும். ஸோ அந்த கவுண்டிங்கோட கம்பேர் பண்ணாதீங்க. அது ஸ்குவாட் பண்ணிட்டு வர்றதுனால கம்மியாக தான் வரும். மாடிஃபைட் பண்ணுறவங்க அதிகமாகவே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வெறும் எல்போ டு நீ டச் தான் பண்ணுறோம். நல்லா நீ அப் பண்ணுங்க. சைடில் அப்பர் பாடியை பெண்ட் பண்ணி டச் பண்ணணும். எப்பெல்லாம் டச் பண்ணுறோமோ அப்போ ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். 3 2 1. குட், சூப்பர் சூப்பர், நைஸ். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்ட போல் இருக்கு. 9 ஒர்க் அவுட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒன் யூஸ்வல் பிளாங்க். நம்மளோட மதர் ஆஃப் ஒர்க் அவுட். நம்ம எப்போவுமே ஃபிட்னஸை முடிக்கும் போது பிளாங்க்ல தான் முடிப்போம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பண்ணிடுங்க பிளாங்க். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட். 30 செகண்ட்ஸ். எஸ், சேம் தான். ஏன்னா டைமரில் போடுறதுனால 30 செகண்ட்ஸ். முடிஞ்சால் நீங்கள் இதை 1 மினிட் 1.5 மினிட் 2 மினிட்னு இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக் எடுத்துட்டு அப்புறமா திரும்ப ஜாயின் பண்ணுங்க. ரெடி? நான் மாடிஃபைட். நான் நீலிங் முட்டி போட்டுட்டேன். ஸோ நீங்களும் நீ டவுன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இருக்க வேண்டாம். இந்த பொசிஷன் வந்துக்கோங்க. ஹிப் ரொம்ப பேக் எல்லாம் இப்படி போகக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ளாட்டாக ஹிப் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன் வந்துருக்கு. 30 செகண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நீலிங்கில். ஸோ அதனால் யாரும் ஹிப் டவுன் பண்ணாமல் அப் பண்ணி பண்ணாதீங்க. வெரி நைஸ், குட். இது வெறும் 30 செகண்ட்ஸுங்கிறது நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் டைமிங்காக பண்ணியிருக்கிறோம். ரிலாக்ஸ். 30 செகண்ட்ஸ் ஓவர், அப். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இது உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே பண்ண முடியுது. ஒரு 45 செகண்ட்ஸ் 1 மினிட் அந்த மாதிரிலாம் பண்ண முடியுது. இப்போ சுவிதாவுக்கு 30 செகண்ட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதை வச்சாச்சு நம்ம. பாருங்க 10 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்வெட்டிங் பாருங்க. இது நீங்கள் 3 செட் பண்ணும்போது எப்படி இருப்பீங்கன்னு நினச்சி பாருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 செட்ஸ், அதாவது 2 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப பண்ணுங்கள். ஸோ இந்த 3 செட்ஸும் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு அப்பர் பாடி லோயர் பாடியெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்ட்ரெச் தான் பண்ண போகிறோம். அப்பர் பாடி ஏன்னா பிளாங்லாம் பண்ணதுனால ஹேண்ட் இப்படி வச்சுட்டு 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் சேஞ்ச். 10 9 8 7 6 5 4 3 2 1. சேஞ்ச். லெக் ஸ்ட்ரெச், குவாட்ரிசெப்ஸ் பிடிச்சிக்கோ கையை. ஸோ நீங்கள் எங்கேயாவது வாலில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கே ஷேக் பிடிக்காமல் பாருங்கள். பேலன்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை நீங்கள் போத் சைட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு சைட் பண்ணி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். லெக் கிராஸ், ஃபார்வர்ட் பெண்ட், டோ டச். 1 2 3. பேக் லெக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோல்ட் பண்ணாதீங்க. 5 6 7 8 9 10. காஃப் ஸ்ட்ரெச். நெக்ஸ்ட் காஃப் ஸ்ட்ரெச். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. ஹீல் கீழே வச்சுக்கோங்க தரையில். டோவை தூக்கி அந்த வாலில் வச்சுக்கணும். வாலில் வச்சுட்டு உங்கள் ஹிப்பை ஃபார்வேர்டில் மூவ் பண்ணணும். அப்போ என்னென்னா இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகும். முன்னாடி பண்ணது ஃப்ரண்ட்டுக்கு ரிலாக்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு பண்ணது ஹாம்ஸ்ட்ரிங் பேக் டைஸ், அடுத்தது காஃப். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறோம். அதை கட்டாயமாக நீங்கள் பண்ணிட்டு தான் பண்ணணும். மார்னிங் நாங்கள் எழுந்து வார்ம் அப் இங்கேயே தான் முடித்தோம். இருட்டோடு பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் ஒரு பிரிஸ்க் வாக் பண்ணோம். 5000 ஆல்மோஸ்ட் 5000 4900 எனக்கு வந்திருக்கு. உனக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்திருக்கு? எனக்கும் 7000. ஓகே. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் ஹோல் டேவுக்கு நம்ம ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெச் மஸ்ட்டு, வார்ம் அப், வாக்கிங் எல்லாமே வேணும். இது கூடவே நல்ல ஹெல்த்தியான டயட்டும் வேணும். அதை கோட்டை விட்டுறாதீங்க. ஓகேவா? ஏதாவது சொல்ல போறியா?
இல்லை, இந்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் டெய்லியுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஆமாம், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. உங்களால் முடியவே இல்லைன்னு இது வரைக்கும் நீங்கள் விட்டுருந்தா கூட இந்த ஒரு ஒர்க் அவுட்டை, ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டை ஒரு 21 டேஸ் ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எஸ், கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க உங்களோட ரிசல்ட்டை. சுவி பண்ண ஒர்க் அவுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் வர பண்ணியிருக்கேன், அதனால எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அந்த நியூவாக பார்க்குறீங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you. லவ் யூ ஆல். Bye. பாய்.